கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாதியவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உலகத்துக்கு உப்பாய் வைப்பார், வெளிச்சமாய் வைப்பார், குடும்பக்க பட்டணமாய் வைப்பார். பயப்படாதீங்க, பைபிளை படிங்க, பைபிளை நம்புங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தினுடைய வாழுங்க. சரியா? உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்களும் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறோம். இயேசப்பா அற்புதம் செய்வார். இங்கே ஜீவத்தின் வசனம் சங்கீதம் 18:44. அவர்களின் சத்தத்தை கேட்டவுடன் எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர்களின் சத்தத்தை கேட்டவுடன் எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். என் சத்தத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி இயேசப்பாட்ட சொல்லும்போது சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தோம், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகர்கள் உண்டு, வேலைக்காரங்க உண்டு. ஒருத்தன் வானா வருகிறான், போனா போகிறான், இதை செய்யணும்னு அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இவன் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. இவன் சொல்கிறதுக்கு கேட்டு எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க. புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் நாம் யார்கிட்ட சொல்கிற மாதிரியும் இல்லை, நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக ஆகலை. சில நம்ம சொன்னாலும் யாரும் கேட்கவே இல்லை, யாரும் கீழ்ப்படியலை. அப்படி இருக்கிறீங்களா? சில வீடுகளெல்லாம் சில குடும்பத்தாலே சொல்லுவாங்க, நான் சொன்னால் யார் கேட்குறது. சில புருஷமாக சொல்லுவாங்க, நான் சொன்னால் யார் கேட்குறது. அப்படின்னா யார் கீழ்ப்படுகிறது, யார் அதை செய்கிறது? புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் அழகான வார்த்தை, என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லாரு, உங்கள் சத்தத்துக்கு, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அப்படின்னா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க. கர்த்தர் உங்களை ஒரு மதிப்புள்ள ஸ்தானத்தில் வைப்பார், ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்கள் மேலே கர்த்தர் இன்றைக்கே வைக்கிறார். நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க. இப்போ இருக்கிற லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்குள்ள ஆண்டவங்களை கொண்டு வரப்போகிறேன். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. உடைய மகிமை இப்போதே இறங்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். வியாதி விலகட்டும். பிசாசின் போராட்டம் விலகட்டும். சாபக்கட்டு உடையட்டும். ஆண்டவரே, குறிப்பாக பாவ பழக்க வழக்கம் இருந்து அதிலிருந்து விடுதலை அடையட்டும். இன்றைக்கு பிறநாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காணுகிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, அதே போல் ஆண்டவரே, குறிப்பாக மிருக ஜீவன்கள் வளர்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் பணி செய்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரே, கர்த்தருக்காக ஊழிய செய்த தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்கள் மேன்மையடையட்டும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும். ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.